ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுதான் பொன்முடி வந்துட்டோம். பொன்முடி எக்கோ மியூசியம். நம்ம வந்த வழி இப்படி தான் வந்தோம். இப்படி வந்து நேராக கொண்டு போயிட்டு அங்கே தான் நம்ம வந்த ஆட்டோவை அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டேஷன், திருவனந்தபுரம் பொன்முடி ரோடு. ஸோ இது வழியாக தான் நம்ம போவோம். பஸ்ஸு இப்படி தான் வரும். ஸோ கார் பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைக்கிள் ரெண்ட்டுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 விதமான சைக்கிள்ஸுக்கு இருக்குது. சில்ட்ரன்ஸ் 50 ரூபா சொல்கிறாங்க. அடுத்து சாதாரண சைக்கிள் 100 ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் 150 ரூபா சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டெக்னாலஜி, சைக்கிளோட செயின் கீர் மாத்திர மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க சைக்கிள் 150 ரூபா சொல்கிறாங்க 1 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம சைக்கிள் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா. இப்போ சைக்கிள் வேணும்னா ரெண்ட்டுக்கு இங்கே இருக்குது. இது எத்தனை மணிக்கு காப்பாங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் 4 மணி வரைக்கும் இந்த சைக்கிள் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்க முடியும். சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் போல் இருக்கு இல்லையா. ஐகோ ஷாப் இருக்குது, மினி தியேட்டர், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, ரெஸ்ட் ரூம் வேணாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீம் பார்லர், ஸோ அதுவுமே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே சூப்பராகவே அழகாக அமைச்சிருக்காங்க. ஹட் மாதிரி உட்காந்து காஃபி சாப்பிட்ற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது போல் இருக்குது. நம்ம சேட்டா அங்கே போயிட்டுருக்காரு ஃப்ரண்ட்டில். சரி, பொன்முடி வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இது போல் விஷயங்கள் நம்ம இங்கே சாப்பிட்லாம். இங்கே மினி தியேட்டரும் இருக்குன்றாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க வரல, இந்த இயற்கையை கூட சேர்ந்து விளையாட வந்திருக்கோம். சரி வாங்க பார்ப்போம். இங்கே நானும் மணி அண்ணாவுமே இங்கே வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. வாங்க அப்படியே போவோம், ஊஞ்சல் விளையாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஊஞ்சல் சூப்பராக வச்சுருக்காங்க. மணி அண்ணன் ஊஞ்சலில் ஃபஸ்ட்டு உட்கார போகிறாரு. ஆளே சூப்பராப்பு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வல்லுவே நல்வலே நண்பனே நண்பனே அப்படின்ற வழியில். ஃப்ரெண்ட்ஸ், இனிமே தான் ஆரம்பமே. இப்போ 4 மணி அண்ணாவும் ஒரு இடத்துக்கு போய் சேர போகிறோம். அந்த இடத்த காமிக்கிறேன், வேறு லெவல். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஓகேவா? நான் அடுத்து சொல்கிற விஷயத்த. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே ஒரு டவர் போல் இருக்குல்ல. டவர் இல்லை, அங்கே ஒரு மேலே வியூ பாயிண்ட் இருக்குல்ல, மேலே ஏறி பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு. அங்கே பீப்புள் எல்லாமே மேலே ஏறிட்டு இருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே மக்கள் எல்லோரும் அது மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட்டை போயிட்டு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏறி போயிட்டுருக்காங்க. இப்படி தான் ஏறி அப்படி போயிட்டு அந்த இடத்துக்கு போனோம். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணதுனால உங்களுக்கு கிட்ட தெரியுது. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? நாங்கள் இருக்கிற இடம் இங்கே நிற்கிறோம். இப்போ அந்த உச்சிக்கு நாங்கள் போக போகிறோம். நானும் மணி அண்ணாவும் இங்கே 2 பேருக்குமே பெரும் சவாலாக இருக்க போகுது. அண்ணன் யோசிக்கிறார் நம்மளால் முடியுமான்ட்டு. கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அங்கே வந்துட்டாருன்னா அவர் என்ஜாய் பண்ணுவார், அது மட்டும் கேரண்டி. அது ஆனால் ஒரு பாடம் கற்றுன்ட்டேன். அச்சங்கோயிலில் கும்பாவூர்த்துமா அருவியில் போயிட்டு குளிக்கும் போது பயந்துட்டு இருந்தேன். முதல் ட்ரிப்பு பயந்தேன்.
அடுத்த ட்ரிப் வேண்டாம், இன்னும் அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது, அங்கேயே ஜாலியாக குளிக்கலாமேன்னு தோணுது. அந்த மாதிரி இருக்குது, பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த அங்கே டாப்புக்கு போயிட்டு உங்களை சந்திக்கலாம். டாப்புக்கு போய் கிட்டா போகலாம். போகிற வழியில் அப்படி காமிச்சிட்டே போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக போகிற இடம் அது. ஆனால் அணையே இப்படி நம்ம லெஃப்ட் காமிச்சா இந்த மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம் அந்த இடத்துக்கு. அங்கே போகக்கூடிய நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். மணி சரியாக 9:35 ஆகுது. எப்போ போய் மேலே போய் சேர்றோன்னு பார்க்கலாம். ஸ்லீப்பாக இருக்கியாப்பா. இந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபுரோவை மாற்றிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபுரோவுக்கு மாறிட்டேன். ஸோ இப்போது எல்லா ஷார்ட்ஸுமே கோபுரோ மூலிமா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட், வாங்க பார்ப்போம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலையில் 2 பேர் ஏறிட்டு இருக்காங்க. அங்கேயும் நம்ம போனோன்னா இதை போகிறாங்க பாருங்கள். ஐயோ, எப்படி இருக்குது பாருங்கள் சார், எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகு கொட்டி கிடக்கக்கூடியது இடம். நீங்கள் எதுக்கு போஸ்ட் போட்டு வச்சுருக்கீங்க? கரெக்டாக தலை இடிக்கும் போல் இருக்கு. நம்ம ஆட்டோ நிறுத்தின இடம்லாம் அங்கே தான் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். அங்கே நடந்து போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுங்களா? இந்த மலை மேலே ட்ரோன் ஷாட் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ட்ரோன் வாங்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரோன் மட்டும் நான் வாங்கிட்டேன். இங்கெல்லாம் ட்ரோனை பறக்க விட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, மேலேருந்து அந்த கழுகு பார்வை இருக்கே, அந்த கழுகு பார்வையும் இந்த சிம்மாவுடைய பார்வையும் சேர்ந்தால் எப்படி வேறு லெவலில் இருக்கும். வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்கிடுவேன். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியேங்க அப்பா, மேகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்குது. டைம் ஸ்லாப் செட் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தெரியல, அழகாக தான் ஏற முடியுது. என்ன அப்படி இப்படி இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மேலே ஏறி போகிறதுக்கு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியல.
ஸோ இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது. டைம் ஸ்லாப் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஷேக் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைபேட் வச்சு செட் பண்ணதான் அந்த கொஞ்சம் கூட ஷேக்கிங் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பட் கோப்ரோவில் அந்த ஐடியா இல்லாமல் வந்துட்டேன். பட் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இந்த டைமில் செட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். மேலே இந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். வரே வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கே கிளம்பலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மணி எனக்கு கீழே இருக்கார், மேலே வர முடியல. ஸோ இங்கே கேட்குற சத்தம் இவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டு நம்ம சில ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்பலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வர வழியில் டீ ஷாப்லாம் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் டீ சாப்பிட்ட ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கீழே இறங்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த பக்கம் போகலாம். ஓகேவா? நம்ம ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருமுலை வாயிலேருந்து வந்திருக்காரு இவர் அஜய்ன்னு சொல்லிட்டு. இங்கே தான் அவர் மீட் பண்ணோம். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஓ, இதான் நேட்டிவ் பிளேஸ். சூப்பர் சூப்பர். ஓகே, குட் நேம் சார்? பிரபு. அவரோட நேட்டிவ் பிளேஸ் இதான். நம்ம ஹலோ, இவருடைய ஃப்ரெண்டு அவர் அங்கே நிற்கிறாரு. சே ஹாய். பொன்முடி எஸ்டேட் ஓனர். பொன்முடி எஸ்டேட் ஓனர் ஆவா. ஸோ இவங்க எல்லாருமே இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மணியை நம்மளுக்கு மேலே ஏறி வர முடியல. ஸோ நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே ப்ரோ, ஒரு 1 வீக் இங்கே தான் இருக்க மாதிரி பிளான். நீங்கள் எப்போ கிளம்புற மாதிரி? ஓகே, அதனால் சென்னை சண்டே நானும் சண்டே தான். ஓகே ப்ரோ, பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம். மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். பட் ஏறது ஈஸியாக இருந்தது. இறங்கும் போது இப்படி இறங்குறோமா, கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா கஷ்டம்தான். அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்துட்டோம். பரவாயில்ல. பசங்களாம் வராங்க மேலே. மணி என்ன தான் பாவம் உட்கார வச்சுட்டு வந்தேன் கீழே. அவர் அங்கே போய் நிற்கிறாரு. பாருங்க, நம்ம இங்கே வந்தோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் சென்னையிலேருந்து இங்கே ஒரு நண்பரை பார்த்தோம். சந்தோஷம் இல்லை? சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னா, பின்னாடி இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போக போகிறோம். இங்கே ஆனால் ஈஸியாக ஏறி போகிறதுக்கு பாதை இருக்குது பாருங்க. அங்கே போவோம். பாருங்க, சின்ன சின்ன குட்டீஸ் குழந்தைங்க எல்லாமே அழகாக சூப்பராக மேலே ஏறி போய் வந்துட்டுருக்காங்க. சின்ன பசங்க அந்த விறுவிறுன்னு ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எடிட்டிங் வச்சு எனக்கு தெரிஞ்ச வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், 9 மணிக்கு வந்தோம்.
இப்போ நான் கீழே இறங்குற டைமில் தெரியுமா 11. ஓகே, சைக்கிளிங்கில் போகிறாங்க பாருங்கள், சூப்பராக. சூப்பராக சைக்கிளிங் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளிங் போகிறாங்க. நம்ம அங்கேருந்து அந்த உச்சியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். வந்து இப்போ இந்த பக்கம் ஏறிட்டுருக்கோம். வாங்க போவோம். கீழே பார்த்து நான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான போகிறோம். அப்போ நல்ல வேலை நான் பேக் எடுத்துகிட்டு மேலே போகல. பேக் எடுத்துகிட்டு மேலே போனால் ஏறுறது கஷ்டமாக இருந்திருக்கும். மணி என்கிட்ட பேக் கொடுத்துட்டு போனதால ஈஸியாக இருந்தது ஏறுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வியூ காட்டுறேன். இது அல்டிமேட்டாக இருக்குது. வாட் ஏ பியூட்டி. இது மாதிரி நம்ம அந்த பக்கம் போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பக்கம் போகாமல் இப்போ சைக்கிள் படி இங்கே வந்திருக்கோம். சைக்கிளிங் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த உச்சிக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே போகணுன்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. அவ்வளோ உயரத்துக்கு ஏறிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன். அதான் எனக்கு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்கள். அல்டிமேட்டான இடம் எல்லாமே சொர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ், சொர்க்கம். நான் சொர்க்கத்துக்கு தான் மேலே வந்திருக்கேன். பொன்முடி ஹில்ஸ்க்கு வரல, சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் ஒன்று, டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா மிஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஆள் எதிர்க்க வர்றது தெரியாது, அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்கும். அது கிளைமேட் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க அப்படி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்து ரசிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே மார்ச்சில் வந்துடாதீங்க, மிஸ்ட்டு மறைஞ்சிரும். இதே நீங்கள் மார்ச் ஏப்ரல் வந்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்கும். ஏண்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணுவீங்க அளவுக்கு இடம் சம்மர்லாம் வந்தீங்கன்னா. ரைட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ போக போகிற இடம் இங்கே. போகலாம். எப்படி போனா அப்படி சுற்றி அப்படி போகிறது. அவங்க இப்படி ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது போல் ஏற போகிறோம். இந்த வழியாக இவங்க ஏறி போகிறாங்க இல்லையா, ஸோ நம்ம இந்த வழியாக இந்த பாதை வழியாகவே ஏறிடலாம். ஐ திங்க் வெரி டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகை இப்போ காமிக்கிற அழகு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
இதுதான் நம்ம மேலே போனோமே அந்த பாயிண்ட் தான் நம்ம போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அங்கேயும் நம்ம ஷார்ட்ஸ்லேயே படுத்தோம் இல்லையா, அதுதான் அந்த இடம். இப்போ நம்ம போக போகிறது இந்த இடத்துக்கு. மணியன் ரெடியாக இருக்காரு, வாங்க போகலாம். தண்ணி வருதுண்ணா, இங்கே ஊற்று ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே போட்டிருக்கான், பி கேர்ஃபுல் ஃபார் ராக் இஸ் ஸ்லிப்பரின்னு போட்டிருக்கான். ஓ மை காட், மேலே ஏற ஏற வேறு லெவலில் இருக்கு அட்மாஸ்பியரு. இப்போலாம் இறங்கி நாங்கள் அதுக்குள்ளேயும் எடுத்து அனுப்பிச்சுருக்காங்க. இல்லை ஜிம்னாஸ்டிக்லாம் கட்டு போகிறாங்க. போகிறான் பார்த்துக்கு பேக் வீலை தூக்கிட்டான். ஃப்ரண்ட் வீல் வண்டி ஓட்டுறான். பார்த்துன்றீங்க, நீங்கள் மெயின் ரோடு விட்டு உடுக்க போனால் நீங்களும் அவங்க மாதிரி போகிறீங்க. அவரும் ஏஜ்டு பர்சன் தானா, ஈஸியாக தான் இருக்குது. அதை பார்த்து தான் இப்படி வரேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே தான் நம்ம நேர் வழி, இது கரெக்டான வழி தான். எதுவும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி தான் ஏறி போயிட்டுருக்கோம். அந்த பக்கமாக ஏற போகிறது, இப்போ இந்த பக்கமாக ஏறுறோம், அவ்வளோதான். அங்கே மட்டும் எங்கே ரோட்லேருந்து மேலே அப்படி தானே ஏறி தானே ஆகணும். எப்படி போனாங்க? படுத்துட்டு போகிற மாதிரி இதாக்கல. So beauty, 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 beauty. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்த்து. 2000 ரூபாய்க்கு ஆட்டோக்கு கொடுத்துட்டு வந்தால் கூட ஒர்த்தான பிளேஸ். வரேன் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கட்டு மழை இருந்தால் இங்கேருந்து வியூ எடுக்கலாண்ணா. அதுக்குள்ளே துருத்துன்னு போகிறேண்ணா. அங்கே ஒன்று கட்டிங் இருக்கிறதால தான் வந்துட்டேன்.
எப்படி இருக்குது பாருங்கள் மிஸ் பாறை. இந்த பாறையில் தான் நம்ம ஏறி மேலே போயிட்டுருக்கோம். மணி என்ன ஆனால் அப்படி ஏறாதுண்ணா. எப்படி ஏறணுன்ற இந்த இப்படி ஏறினா அங்கே கூட எப்படி இங்கே ஏறி வந்த இடத்த பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரெக்கிங் ஷூ கொண்டுருக்கலாம். அழகாக இருக்கலாம். நீ ஆரம்பத்தில் கொண்டியா ஒரு 2 ட்ரிப்புக்கு அந்த ஷூ கொண்டீங்கன்னா இதில் எடுத்து போட்டு ஏறலாம். அப்பா பார்த்து தான் வந்து அதில் பார்த்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து கீழே காமிக்கிறோம் பாருங்களேன். ஓ மை காட், ஓ மை காட். எங்கே இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இந்த மலையை காமிச்சினே அந்த மலையில் நிற்கிறோம் நம்ம இப்போ. சென்னை. ஓ பார்த்தே இருங்க. பாடா ஆடி வீரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ளாட் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னையிலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இறங்கி போகிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா நம்ம இந்த பாறை மேலே ஏறி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? நம்ம கார் பார்க்கிங்லாம் அங்கே காமிச்சேனா அதெல்லாம் அங்கே இருக்கா. நம்ம ஆட்டோ அங்கே நிற்குது பாருங்கள். ஸோ இதுதான் பாறை மேலே ஏறி வந்திருக்கோம். நானும் மணி அண்ணாவும் வந்திருக்கோம். மணி அண்ணா அங்கே இருக்காரு. வாவ் இங்கே பாரு வியூவை அதிரி புதிரி. ஓ தண்ணி ஆமாம் மழை பெஞ்ச தண்ணி இது ஃப்ரெண்ட்ஸ். வாவ் உட்காந்துக்கலாமா? இல்லை நான் வீடியோ முடிச்சிடறேன் ப்ளீஸ். அப்படியா? வாவ் வாட் ஏ பியூட்டி, வாட் ஏ பியூட்டி. சொர்க்கம்டா சொர்க்கம். ஃப்ரெண்ட்ஸ் நானும் மணி அண்ணாவும் இந்த மலை மேலே வந்தோம்ல, பாறை மேலே வந்தோம்ல, அப்படியே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எதிர்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். செமையா இல்லை? எங்கள் எதிர்க்க எப்படி இருக்குது பாருங்க. பள்ளத்தாக்கு ஃப்ரெண்ட்ஸ், பள்ளத்தாக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த பாறைக்கு பக்கத்தில் அப்படியே இப்படி போய் இறங்குனீங்கன்னா இந்த பாருங்கள் போதா அது பள்ளத்தாக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வாட் ஏ பியூட்டி, வாட் ஏ பியூட்டி. எப்படி கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு மழையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அது மழை மட்டும் வந்ததுன்னா வேற லெவல் இருக்கும். டைம் பாஸ் பண்ணி பார்க்குறேன் இதில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் மணி அண்ணா இங்கே வந்து படுத்தோம். ஒரு ½ அன் ஹவர் நல்ல தூக்கம், தூங்கியே எழுந்துட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம ஆட்டோக்கார் இருப்பான், வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ வாங்க இங்கேருந்து போகலாம். ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் இருந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரல. பட் இருந்தாலும் கிளம்பி ஆகணும். ஓகே, அடுத்த வாட்டி வரச்சே. ஏன்னா இன்றைக்கி இந்த நிறைய ப்ரோக்ராம் வச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து, ஆனால் ஒன்று சொல்கிறேன், 9 மணிக்கு வந்தோம். 9:15 வந்தோம். மணி இப்போ 12:15 ஆகுது. ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு நாள் 10 இந்த இடத்துக்கு வந்தால். பட் இதுக்குன்னு பொன்முடி ஹில்ஸுக்கு மட்டும் வரணும், வேறு எதுவுமே நம்ம வச்சுக்கூடாது.
காத்தால வந்தோம்னா சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புற மாதிரி இங்கே என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிப் வருவோம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம நேரம் கார் பார்க்கிங் போயிட்டு அங்கேருந்து கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்காக தான் நான் எல்லா இடத்தையும் போகிற இடத்த ஒன்று விடாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டோ அடிக்கிற ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ நாங்கள் உட்கார்ந்த இடம் தான் இங்கே தான். இந்த மலைக்கு மேலே வந்து உட்காந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே எப்படி இறங்குறதுன்னு தெரியல. வந்த வழியை மறந்துட்டோம். சரி வாங்க அப்படி தேடி போவோம். ரொம்ப கீழே பார்த்துருந்தேன் அப்படி போகணும் போல இருக்கும். அப்படி வந்தோம். அந்த வீரத்தை தானே ஏறி வந்தோம். அங்கே தான் போகணும். கீழே பிரதேசம் கீழே பார்த்தீங்கன்னா பஸ் வேறு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பஸ் இப்போ வந்திருக்கு இல்லையா, இந்த பேசஞ்சரை கீழே இறக்கி விட்டுட்டு திருப்பி இந்த பஸ்ஸு கீழே போகுமா. அந்த பஸ் தான் திருப்பி கீழே வந்து மேலே வருமா. ஸோ ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது, அதுதான் போய் வருமா. அதனால் இந்த பஸ்ஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் இந்த பொன்முடி ஹில்ஸ் வந்தோம். ரொம்பவே நிதானமாக சூப்பராக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அழகாக இதில் இருக்கிற இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வந்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பொன்முடி ஹில்ஸ்க்கு வாங்க. சரியா? திருவனந்தபுரத்துலேருந்து சரியாக ஒரு 53 கிலோமீட்டரில் இங்கே வந்து சேர முடியும். கரெக்டாக 20 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் செக் போஸ்ட் வரும். அங்கே வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு போர்டு காமிச்சிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் தான் அலோட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஆல்கஹால் இங்கே எடுத்துகிட்டு வர அலோட் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து இந்த தவிர செய்யாதீங்க. அது தவிர மிக முக்கியமானது, இந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கையில் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அது திரும்பவும் கையோடு கொண்டு போயிடுங்க. இது நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். ப்ளீஸ் அதுக்கு சப்போர்ட்டாக இருங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நானும் மணியானாவும் இங்கே வந்து கிளம்பலாம். நமக்காக இங்கே ஆட்டோக்கார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாங்க போகலாம். 9:20க்கு வந்தோம். மணி இப்போ என்னென்னா 12:20 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு இது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பாய்.